ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நந்தி கிராமத்தில் இருக்கிற பரதனோட ஆசிரமம். அதாவது பரதன் ராமரோட பாதுகையை கொண்டு இந்த இடத்துல வச்சு தான் 14 வருஷம் ஆட்சி செஞ்சார். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ராமர் பாதுகையை வச்ச இந்த இடத்துல அதுக்கு சமமாக இருக்கக்கூடாது நாம் அப்படின்ட்டு கீழே ஒரு குகை மாதிரி பண்ணி அதில் தான் அவர் தங்கி இருந்தார். மேலே பாதுகை, கீழே பரதரோட குகை. இவர் தான் அந்த கோயில் பூஜாரி. இவருடைய பர்மிஷனோட தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, ராமர் இருந்து ஆட்சி செய்கிற மாதிரி பரதன் ராமரோட பாதுகையை வச்சு இந்த இடத்துல ஆட்சி செஞ்சுருக்காரு. அந்த பாதுகையை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு கல்ப காலம் நாம் காசியில் வசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அற்புதமான சின்ன ஊர். இங்கே பரதன் இருந்த இடம். அவர் ஒரு பெரிய தெப்ப குளத்தை உருவாக்கி அதில் டெய்லி குளிச்சுட்டு ராமர் பாதுகையை தொழுத இடம். அப்புறம் நிறைய கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். யூபியில் இருக்குது, அயோத்தியா பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம். பாருங்கள், சுவாமியோட தரிசனம் தெரிகிறது. ஆஞ்சநேயருக்கு தனி கோயில் இருக்குது. இந்த இடம் இன்னும் அந்த பழமை மாறாமல் அவங்க வச்சுருக்கிறது பெரிய சிறப்பு. இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே ஜாஸ்தி ஜனங்க போகிறதில்ல. இது எல்லாருக்கும் தெரியணும். இந்த கோயில் எல்லோரும் போய் பார்க்கணும். அயோத்திக்கு போனீங்கன்னா நீங்கள் இங்கே போகணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்கேன். இந்த கோயில் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. ஏன்னா ராமர் பாதுகை இங்கே இருந்த இடம். இந்த மண்ணை மிதிச்சாவே புண்ணியம். இங்கே நாம் வசிக்கும்போது நாம் அந்த காலத்தில் பரதன் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அப்படியே அவங்க அது மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப திரேதாயுகத்திலிருந்து எல்லா யுகத்தையும் கண்ட இடம் இது. இந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்தால் நம்ம போயிடலாம். அயோத்தியாவிலேருந்து போயிடலாம். ஒரு 2 மணி நேரம் ஜர்னி, அவ்வளோதான். ஆச்சா, இங்கே போயிட்டு நம்ம திருப்பி வரணும் அப்படின்னா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனால் தான் நம்ம இஷ்டத்துக்கு போய் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இங்கே பஸ்ஸெல்லாம் வருதா என்னங்கிறது தெரியல. நந்தி கிராமம் ரொம்ப அற்புதமான இடம். இங்கே இயற்கை சூழ்நிலையில் மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்கள் இதெல்லாம் அப்படியே அந்த காலத்துலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எதுவும் வெட்டலை. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயருக்கு தனி சந்நிதி, அம்பாள் இருக்காங்க. அம்பாள் ரொம்ப அற்புதமான தரிசனம் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த கோயில் ராமாயண காலத்தை தொட்டு இருக்கிறதுனால இந்த கோயிலோட மகிமை நம்ம சொல்லுவதற்கு அரிது. ஏன்னா ராமர் வனவாசம் முடித்து நேராக இங்கே தான் வர்றாரு பரதனை பார்க்குறதுக்கு. அப்போ பரதனை பார்த்து ராமரும் பரதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்த இடம். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன துக்கங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு நாம் வந்தோன்னா அந்த துக்கம்லாம் பறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன கஷ்டங்கள் என்ன துக்கங்கள் இருந்தாலும் பரிகாரம் ஆகணும்னா இந்த கோயிலுக்கு வரணுங்கிறாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, காசியில் ஒரு கல்ப காலம் வசித்த புண்ணியம் இந்த கோயிலுக்கு நம்ம போனோம்னா கிடைக்குங்கிறாங்க. அதனால் அயோத்தியா போகிறவங்க தயவுசெய்து இந்த நந்தி கிராமத்துக்கு போய் பாருங்கள். இதுதான் பரதன் உண்டாக்கின குளம். இந்த குளத்தில் இருந்து தான் அவர் குளிச்சுட்டு போய் ராமருக்கு தண்ணீர் கொண்டு போய் ராமர் பாதுகையை அவர் பூஜை பண்ண இடம். இதெல்லாம் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனசாந்தியாக இருக்குது. எல்லாரும் போய் தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம்.